அன்பான உறவுகளுக்கு அன்பான வணக்கம். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் பிறந்தநாள் கொண்டாட்டம். இது எங்களோட மாமியார் மகனுக்கு சின்னத்தானுக்கு பிறந்தநாள், 12வது பிறந்தநாள். அந்த பிறந்தநாளை ஒட்டி அவருக்கு கேக் கட் பண்ணுற தருணம். இது பின்னர் டைம் ஒரு 5 மணியை போல் கேக் கட் பண்ணுற ஒரு சந்தோஷமான தருணம். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அவருக்கு இதெல்லாம் பூவெல்லாம் வச்சு கேக்கெல்லாம் கொண்டு ரெடி பண்ணி வச்சுட்டு ஆளுக்கு நாங்கள் ஒவ்வொரு ஆளாக கேக் தீத்துவோம். அது ஒரு சந்தோஷமான தருணம். இது பார்த்திங்கன்னா எங்களோட மாமியார் வீடு அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் பாருங்கள். இந்த குட்டி பையன் இவர் ஒரு சின்னவராகத்தான் குட்டியைத்தான். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் கேக் கட் பண்ணுற தருணம் ஆயிடுச்சு. இப்போ ஒவ்வொரு ஆளாக கேக் தீத்துவாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அவங்களுக்கு. அதில் ஒரு சந்தோஷம், ஒரு கேக் தீட்டி அவங்க ஒரு பண்ணால் கொண்டாடுறதுக்கு அதில் ஒரு சந்தோஷமாக. அப்போ நாங்களும் போய் இருந்து மதிய சாப்பாடெல்லாம் முடிச்சுட்டு பின்னர் டைமில் கேக் கட் பண்ணுறாரு. இப்போ கட் பண்ணிவிட்டு என்ன செய்வாருன்னு சொன்னால் அவங்களோட அம்மாவும் அப்பாவும் ஃபஸ்ட் டைமாக அவங்களோட அம்மாவும் அப்பாவுக்கும் கொடுப்பாங்க. கொடுத்துட்டு பிறகு பார்த்திங்கன்னு சொன்னால் இப்படி ஒவ்வொரு ஆளாக கேக் ஊட்டுவாங்க. இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் நானும் வருவேன், நான் கடைசியில் வருவேன் பாருங்கள். இப்போ கேக் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஊட்டுறாரு. இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு மெமரியாக இருக்கும், அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இந்த சின்னாக்கள் தானே, சின்னாக்களுக்கு கொஞ்சம் ரொம்ப பிடிச்ச விஷயம் இதெல்லாம். அப்போ அவங்களுக்கு நம்ம இப்படி செய்யக்குள்ள அவங்களும் ஒரு சந்தோஷப்படுவாங்க. சின்னாக்கள் நம்மளுக்கு கேக் கட் பண்ணுறாங்க, எல்லோரும் ஊட்டி விடுறாங்கன்றதெல்லாம் ஒரு சந்தோஷம் தானே. ஒவ்வொரு ஆளுக்கு ஒரு சந்தோஷம். ஒவ்வொரு ஆளும் இதை பலவிதமாக நினைக்கலாம். ஆனால் இருந்தாலும் இது பெரிய சந்தோஷம் அவங்களுக்கு. இது பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களோட அப்பம்மா, அதாவது எங்களோட அப்பிச்சம்மா, நாங்கள் அப்பிச்சம்மான்னு தான் சொல்லுவோம். அவருக்கு அவர் பீரன், அவளோட மகளோட மகன் தான் இவர். இப்போ பார்த்திங்கன்னா இது பையன் அப்பம்மா, அப்பாட அம்மாவும். இது பார்த்திங்கன்னு சொன்னால் அது பெரியக்கா, அவங்க பையனுக்கு சித்தி பெரியம்மாவும் எங்களை தங்கச்சும் அவருக்கு கேக் ஊட்டுறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால் இதில் நான் வரேன், கடைசியில் நான் வரேன். இது பார்த்திங்கன்னா சொன்னால் நான் கேக்கெல்லாம் ஊட்டிட்டு நாங்கள் சந்தோஷமாக வந்துட்டோம்.